அடுத்த கேள்வி இலங்கையிலிருந்து இர்ஃபான் என்பவர் கேட்கிறார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்யும்போது அவர்களுக்கு வயது, ஹதீஜாவுக்கு வயது 40 என்று வரும் ஹதீஸ் பலவீனம் என்று இந்த வீடியோவில் ஒருவர் சொல்கிறார். இது சம்பந்தமான உங்கள் கருத்து என்ன? இந்த வீடியோ வைரல் ஆகி கொண்டு உள்ளது என்று சின்ன ஒரு வீடியோ அனுப்பியிருக்கார். அப்போ நம்ம வழக்கமாக நம்ம என்ன வழங்கியிருக்கோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியை திருமணம் செஞ்சாங்க. ரசூலுல்லாவுடைய வயசு அப்போ 25, அவங்க மனைவி ஹதீஜாவுடைய வயசு 40 என்று பரவலாக நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எதன் அடிப்படையில் சொல்கிறோம்னு கேட்டால், இப்னு சஅத் அவர்கள் தபக்காத்துன்னு ஒரு பெரிய வரலாறு நூல், அவர் பெரிய வரலாற்று ஆசிரியர் தான். இப்னு சஅத் அவர்கள் ஒரு ஹதீஸ் நூலெல்லாம் கிடையாது, ஹதீஜா நாயகுடைய வயசு எவ்வளவு என்று சொல்லி புகாரி முஸ்லீம் போன்ற அறிவிப்பாளர் வரிசையோடு வரக்கூடிய ஹதீஸ் நூல்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஹதீஸ் நூல்களில் இது எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த வரலாறு எழுதுவாங்க இல்லையா, அந்த வரலாறு எழுதக்கூடிய நூல்களில் இந்த விஷயம் இருக்கான்னு கேட்டால், தபக்காத் இப்னு சஅதுடைய தபக்காத்துங்கிற நூலில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு சஹாபி சொன்னதாக, சமயத்து ஹக்கீம் இப்னு ஹிஸாம் யக்குலு தஸவ்வஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜத்தை ஓஹிய இப்னத்து 40 சனா, 40 வயசு பெண்ணாக இருக்கும் பொழுது ஹதீஜாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை இப்னு சஅத் அவர்கள் தபக்காத்தில் பதிவு செஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் இது சரியானது சரியில்லை. வரலாறு ரசூல்லா ஹதீஜா நாயகி கல்யாணத்தில் அப்போல்லாம் அந்த அறிவிப்பாளர்லாம் இருந்தாங்களா, யாரும் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் ரசூல்லா நபியானதுக்கு பிறகு உள்ளதில் தான் ஒரு ஆத்தன்டிக்கான செய்திகள்லாம் இருக்கும். ரசூல்லா நான் கல்யாணம் பண்ணது நபியான பிறகாக பண்ணாங்க. நபி அவருக்கு முந்தி நடந்த ஒரு விஷயம், அந்த 25 வயசில் நபி ஆவலையில் ரசூல்லாவுடைய 25 வயசில் நடந்த கல்யாணத்துக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்காது. கல்யாணம் யார் நடத்தி வச்சா, என்ன மகர் கொடுத்தாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, என்ன மாதிரி நடந்துச்சுன்னா கிடைக்குமென்னா கிடைக்காது. அதெல்லாம் யாரும் அவளை கவனித்து ரெக்கார்ட் பண்ணல. சாதாரண மனிதராக தான் அந்த மக்களோட மக்களாக இருந்தாங்க. அதனால் ஹதீஜாவுக்கு வயசு என்னன்றது தெரியாது, யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால் இந்த செய்தி இப்னு சஅத் தபக்காத்தில் இருக்கா. இதை யார் சொல்கிறாருன்னு கேட்டால், முஹம்மது இப்னு உமர். முஹம்மது இப்னு உமர் என்றால் இவருடைய இன்னொரு பேர் வாக்கிதிம்பாங்க. வாக்கிதி என்று சொல்லக்கூடிய முஹம்மது இப்னு உமர் என்பவர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார், சொல்கிறார். இவர் யாருன்னு கேட்டால் பெரும் பொய்யர். வாக்கிதி இந்த நம்ம 10 நபித்தோழர்கள் வரலாறுல நம்ம சொல்லியிருக்கிறோம். இவன் தான் நிறைய புழுகு மூட்டையெல்லாம் அவித்து விட்டு தப்பான கருத்துக்களை எல்லாம் நம்ம வரலாறில் வழங்கி வச்சுருக்கிறோம்ல, அது எல்லாத்துக்கும் சூத்திரதாரி யாருன்னு கேட்டால் அந்த முஹம்மது இப்னு உமர் வாக்கிதிங்கிற ஆள் தான். அப்போ தபக்காத் இப்னு சஅதில் முஹம்மது இப்னு உமர் வாக்கிதி சொன்னதைத்தான் எடுத்து எழுதியிருக்கிறார். அவர் முஹம்மது உமர் வாக்கிதி என்பவர் பெரும் பொய்யர். அவருடைய இது ஆத்தன்டிக்கான செய்தி துணிஞ்சு பொய் சொல்வார். குறிப்பாக இந்த ஷியாக்களுக்கு சார்பான கருத்துக்களை நிறையிட்டு கட்டினதில் ஒரு ஆள் அவர். முஹம்மது உமர் என்பவர் என்ன செய்வார், எல்லாமே இந்த ஷியாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேப்படியாக தான் இருப்பார். அப்போ ரசூலுல்லாவுடைய இந்த ஹதீஜாவை கல்யாணம் பண்ணும்போது ஹதீஜாவுடைய வயசு 40ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி தபக்காத்து இப்னு சஅதில் இருக்கிறது. அதனுடைய அறிவிப்பாளர் முஹம்மது உமர் வாக்கிதி அறிவிக்கிறதுனால இது பொய், 40ன்னு சொல்ல இயலாது. அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், அதுவும் தபக்காத்தில் தான் வருது. அதில் என்ன செய்கிறாருன்னா, இப்னு அப்பாஸ் சொன்னதாக வருகிறது. கானத்து ஹதீஜா யௌம தஸவ்வஜஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவை திருமணம் செய்யும் பொழுது இப்னத்த 28 சனா, 28 வயசுடையவராக இருந்தார். ஒரு கித்தாப்பில் தான் 40 வயசுங்கிறதையும் சொல்கிறாரு. அவரே தான் 28 வயசு ஹதீஜாவுக்கு, ரசூலுல்லாவுக்கு 25, ஹதீஜாவுக்கு ஒரு 3 வயசு கூட, 28 வயசு உடையவங்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதில் எழுதியிருக்கார். இது யார் சொல்கிறாருன்னு கேட்டால், இது ஹிஷாம் அல் கலபின்னு ஒருத்தர் தான் இதை அறிவிக்கிறார். இவரும் அந்த வாக்கியதிக்கு சமமான ஆள் தான், பொய்யை இட்டுக்கட்டுற ஒரு ஆள் தான். அவர் வழியாக கிடைச்சதாகத்தான் அவரே அதில் எழுதி வச்சிருக்கிறார். அதனால் அந்த ஹிஷாம் இப்னு முஹம்மது இப்னு சாயிப்னு வரும், அதான் ஹிஷாம் அல் கலபிங்கிறவர். அவர் யாருன்னு கேட்டால் அவர் பொய்யர் என்று நிறைய பொய்யான செய்திகள்லாம் பரப்புனவர். அப்போ ஹதீஜா நாயுடைய வயசு 28 என்று ஒரு குறிப்பு இருக்கிறது, 40 என்று ஒரு குறிப்பு இருக்கிறது.
2 குறிப்புமே 2 பொய்யர்களால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர்களால் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர ஆத்தண்டிக்காக இல்லை. அப்போ இப்போ 40 வயசுங்கிற பரவலாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை அமல் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லாதனால நம்மளும் 40 வயசுன்னு கேட்டால் 40 வயசுன்னு சொல்லத்தான் செய்கிறோம். ஆனால் அது 40ங்கிறதுக்கு ஆத்தண்டிக்கு அந்த ஆய்வாக பேச வந்தீங்கன்னா கிடையாது. 40 வயசு இருந்தாங்கன்னு சொல்ல இயலாது, 28ன்னு சொல்ல இயலாது. ஒரு எத்தனை வயசு தான் தெரியாது, அதுக்கு பதில் எத்தனை வயசுலாம் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், அவங்க விடோவாக இருந்தாங்க, அது மட்டும் தெரியும். அதாவது அவங்க கன்னிப்பெண்ணாக இருக்கலை, அவங்க இன்னொருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டு அவர் இறந்து போன பிறகு விதவையாக இருக்கும் பொழுது தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க. ஒரு விதவை என்று சொன்னால் அது 40 தான் இருக்கின்ற அவசியம் கிடையாது. 25லையும் விதவையாக இருக்கலாம், 22ல் 20ல் விதவையாக இருக்கலாம். விதவைங்கிறது ஒன்று தான் அதில் விஷயமே தவிர வயசு சொல்ல முடியாது. அதனால் 40 வயசில் கல்யாணம் பண்ணாங்க என்பதை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுடைய வயசு நமக்கு தெளிவான ஆதாரங்கள் மூலம் கிடைக்காட்டி அது ஒரு பெரிய குறைபாடு கிடையாது. நபியாக ஆனதற்கு பிறகு தான் அந்த ரசூலுல்லாஹ் கவனிக்கப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி உள்ள எந்த ஒரு விஷயங்களுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் பெரும்பாலும் இருக்காது. பெரும்பாலான விஷயங்களுக்கு ஆதாரம் இருக்காது. அதனால் அவங்களுடைய ஹதீஜா நாயி வயசு என்னங்கிறது தெரியலை. ஆனால் 40 நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் ஒரு எழுதி வச்சதை நம்பி சொல்லிகிட்டு இருக்கிறோமே தவிர அது ஏன் அப்படி நம்மளும் சொல்லிடுறோம்னு கேட்டால் அதில் அமல் செய்ய என்ன இருக்குது? இப்போ வணக்க வழிபாடா நபி அவருக்கு முந்தி உள்ளது தானே. நபி அவருக்கு முந்தி உள்ள விஷயங்களில் கொஞ்சம் முன்னப்பின்ன இருந்தாலும் பரவாயில்லை, அது பெருசாக பாதிக்காதுங்கிற வகையில் தான் எல்லா அறிஞர்களும் இதை சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த சொல்லும்போது என்ன செய்கிறேன், 40 வயசு சொல்லப்படுது, அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் 40 வயசு என்று சொல்லப்படுகிறது வேணால் சொல்லிக்கிறலாமே தவிர அந்த ஒருத்தர் விமர்சிக்கிறது இப்படி விமர்சிக்கலை. நீங்கள் சொன்ன வீடியோவில் அது தவறான செய்தின்னு மட்டும் சொல்லிவிட்டு நான் சின்ன ரீல்ஸ் மாதிரி உள்ளது நீங்கள் அனுப்பின வீடியோவில். ஆனால் இவ்வளோ காரணத்தோடு ஒரு சொல்லலை. ஆனால் காரணத்தோடு உள்ளது என்னென்னு கேட்டால் எல்லாமே வாக்கிதையும் ஹிஷாம் 2 பேரும் தான் அதை சொல்கிறாங்க. 40 வயசுன்னு சொல்கிறதும் சரியான செய்தி இல்லை, 28 என்பதும் என்ன இல்லை, சரியான செய்தி இல்லை.